ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ரொம்ப ஹெல்தியான ஒரு அல்வா ரெசிபி. இது வந்துட்டு அத்திப்பழம் பாதாம் அல்வா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு இப்பதான் முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பில்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹெல்தியான செம டேஸ்டியான ஒரு அத்திப்பழ அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் ஒரு 20 அத்திப்பழம் எடுத்திருக்கிறேன். இது வந்துட்டு காய வச்ச ட்ரைடு ஃபிக் 20 பழம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பவுல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு 75 கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டையும் நம்ம ஊற வைக்க போறோம். 1/4 லிட்டர் பால் இந்த மாதிரி சுட வச்சிருக்கேன். இப்ப நல்லா சூடா இருக்கிற இந்த பாலை இந்த ஃபிக்ல ஊத்தி இதை வந்துட்டு நம்ம ஊற வச்சுக்க போறோம். நல்லா உள்ள டிப் பண்ணி வச்சிருங்க. இதை வந்துட்டு நல்லா ஊறணும். நல்லா ஊறி சாஃப்ட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்க போறோம். ஒரு 2-3 மணி நேரம் இந்த ஊற. அதே மாதிரி கொஞ்சமா சுடு தண்ணி சுட வச்சு வச்சிருக்கிறேன். சுடு தண்ணி ஊத்தி இதையும் நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த பாதாம் பருப்பும் நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறம் நம்ம இந்த தோலை வந்துட்டு நீக்கணும். அது வரைக்கும் ஊறட்டும். ஒரு 2 மணி நேரம் மினிமம் ஊறட்டும். ஒரு 3 மணி நேரம் பக்கமா ஊறி இருக்குது. நம்ம ஊற வச்ச அந்த பாதாம் பருப்பு அப்புறம் இந்த அத்திப்பழம் ரெண்டுமே நல்லா ஊறிச்சு. இப்போ இந்த அத்திப்பழத்தை நம்ம வந்துட்டு மிக்சியில போட்டு அரைச்சுக்க போறோம். இந்த பாலையுமே சேர்த்து அரைச்சுக்க போறோம். இப்ப இந்த பாதாம் பருப்பை இந்த தோலை வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்ப இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டா இப்படி பிதுக்குனீங்கனாலே இது ஈஸியா வந்துடும். இந்த மாதிரி இப்ப பாதாம் பருப்பு தோல் எல்லாம் நீக்கியாச்சு. இப்ப இதுல இருந்து கொஞ்சமா பருப்பு எடுத்து வச்சோங்க. ஒரு 4-5 பருப்பு. இது வந்து நம்ம கடைசியில கார்னிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மீதியை வந்து மிக்சியில போட்டு நம்ம ஒரு கோர்ஸான பேஸ்டா அரைச்சுக்க போறோம். இப்ப அத்திப்பழம் இந்த பாதாம் பருப்பு ரெண்டையும் அரைச்சு எடுத்தாச்சு. நம்ம ஊற வச்ச அந்த பாலையும் சேர்த்து அரைச்சு எடுத்தாச்சு. இந்த பாதாம் பருப்பையும் கொஞ்சம் கோர்ஸா அரைச்சு எடுத்து வச்சிருக்கோம். ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திக்கலாம். இப்ப நெய் மெல்ட் ஆகுது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த அத்திப்பழ விழுது இருக்குல்ல, அதை வந்துட்டு சேர்த்திக்கலாம். அத்திப்பழம் சேர்த்தியாச்சு. இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற இந்த பாதாம் விழுதியும் சேர்த்திடலாம். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து இந்த நெய்யில கொஞ்ச நேரம் நம்ம வதக்கிக்க போறோம். ஒரு 5 நிமிஷம் லோ மீடியம் ஃபிளேம்ல வச்சு இது வந்துட்டு நல்லா நெய்யில வதக்கி விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்துட்டு வதக்கிப்போம் இந்த விழுத. இப்ப வந்து நம்ம சர்க்கரை சேர்த்திக்கலாம். வந்துட்டு ஒரு 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமா எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருக்கிற அத்திப்பழமும் இனிப்பாதான் இருக்கும். பாதாம்லயும் லைட்டா ஒரு ஸ்வீட் டிண்ட் இருக்கும். அதனால சர்க்கரை கம்மியா போட்டா போதும். இது மைல்டா இருந்தாதான் சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி ஆயிடும். 1/4 கப்புக்கு அதுக்கு மேல ஒரு 1 டீஸ்பூன் அளவு இருக்கும். அந்த அளவுக்கு தான் நான் சேர்த்துறேன். இந்த சர்க்கரையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த நம்ம போட்டு சர்க்கரை வந்துட்டு மெல்ட் ஆகட்டும். இதுல கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்திக்கலாம். ஏலக்காய் தூள் வந்துட்டு ஆப்ஷனல். உங்களுக்கு அந்த அத்திப்பழத்தோட பிளேவர்லயே விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்படியே விட்டுறலாம். இந்த ஸ்டேஜ்ல இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அல்வா கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் இது வந்துட்டு நல்லா கிளறி விடணும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் கிளறி இருக்கும். பாருங்க, இப்ப வந்துட்டு பேன்ல ஒட்டல. இந்த ஸ்டேஜ்ல இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம். இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய். பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி கிரெயினியான டெக்ஸ்டர்ல வந்திருக்குது. பாருங்க, நம்ம விட்ட நெய் எல்லாம் வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு கசிஞ்சு. இப்போ நம்மளோட அல்வா ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கோம்ல பாதாம் பருப்பு, அந்த பாதாம் பருப்பு இந்த மாதிரி நறுக்கி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்திக்கலாம். இது இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட அத்திப்பழ பாதாம் அல்வா ரெடி ஆயிடும். பாருங்க, நல்லா உருண்டு திரண்டு நல்லா வந்துருச்சு நம்மளோட அல்வா. அவ்வளவுதான், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். செம டேஸ்டியான ஒரு அத்திப்பழ அல்வா இப்ப ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.